அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு பிரபஞ்சம் என்ன செய்ய வருதுன்னா, எங்கள் தலைவரை வந்து எதிர்த்தவன் எவனுமே இல்லை. தடா பெரியசாமி ஒரு காலத்தில் பேசினா, தடா பெரியசாமி எங்கேயாவது பேட்டி கீட்டி கொடுக்குறாரா, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அதுமாதிரி பல வரலாறு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டு போயிருவீங்க. நான் சொல்ல விரும்பல. எங்கள் தலைவனை எதிர்த்தவன் யார்? ஒரு காலத்தில்னா காடு வெட்டி குரு என்ன சொன்னால் ஒத்தை கொத்த வாடினார். ஒரு மேடைகளிலே பேசியிருக்காரு. இன்னைக்கு அந்த பதிவு இன்னைக்கு வந்து அவருக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் அவர் இறந்த பிறகு. ஒரு காலத்தில் வந்து இவர் ஐயா இருக்காரு, எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா, அவர் பேசாத பேச்சில் எங்கள் தலைவரை எதிர்த்து பேசி கேவலப்போய் பேசினார். இன்னைக்கு ஐயாவுடைய பிரச்சனை இங்கே நாடு சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது. நீ எல்லாம் எடுத்து பாருங்க, பொறுமையாக அனுத்து பாருங்க. நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக நான் சொன்னேன், எங்கள் தலைவனை எதிர்த்தவன் யாருமே உருப்படியாக இருந்ததில்லை. இது வந்து பிரபஞ்ச விதின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நான் வந்து இந்த கடவுள் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. நாங்கள் நேர்மையாக இருக்கோம், உண்மையாக இருக்கோம். அப்போ ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட இருந்து எங்கள் பேரை சொல்லியே வாழ்ந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து நீ பொருளாதாரத்தை வலிமை அடைஞ்ச பிறகு தலைவரையே வந்து கேவலமாக பேசுவது, இல்லாத பொருளாத இட்டுக்கிட்டு பேசுவது என்பது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காரோ திருமாவளவன் அவர்? நல்லா வந்து இவர் எங்களை எதுக்குறதுக்கு RSSக்கு துப்பு இல்லை. Taste the Daily.